ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ராஜபாளையத்து பெட் ஷாப் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நம்ம வந்து விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம மதுரை சப்ஸ்கிரைபர் கூட வாங்கி கொடுத்தாலே கனவோடு அதை வந்து விசிட் பண்ணி நான் வந்து வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் கடையை மாத்திட்டாங்க பக்கத்துல. எங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம், வாங்க போய் பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பெட் ஷாப் வந்து விசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பெட் ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் அக்வா ஃபிஷ் ஃபார்ம், அடுத்த பெட் அண்ட் நர்சரி ஷாப். இங்கே வந்து மீன் வந்து அனைத்து வகையான கலர் மீனும் மொத்தமாகவும் சிலரையும் கிடைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபார்மில் வந்து ஃபிஷ்ஷு கொஞ்சம் கம்மி தான், அதாவது மீன் கொஞ்சம் கம்மி தான். பட் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃபிஷ் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதில் எழுதிக்கிறத நீங்கள் வந்து வாட்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள கடை வந்து பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாப் பின்னாடி மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த பெட் ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் போன வெளியில் சொல்லியிருக்கேன், பார்க்கலான்னு இப்போ மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நம்ம தூத்துக்குடியில் தாளம்து நகர், தூத்துக்குடியில் உள்ள தாளம்து நகர் அதுக்கு பக்கத்தில் உள்ள ராஜபாளையம் தான். ராஜபாளையம்னா நிறைய ஊரில் நிறைய இருக்குது. இது வந்து தூத்துக்குடியில் உள்ள ராஜபாளையம், நம்ம தாளம்து நகர் சைடு. அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கேன், கால் கொஞ்சம் சரிச்சு நடப்பாங்க அப்படின்னு. போன வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. மதுரை சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து கனவோடிங்க தான் வாங்கணும். இது வந்து இப்போ எங்கே லொக்கேட் ஆகுனா கொஞ்சம் சின்ன கடையாக தான் இருக்குது அதோட. பட் இது வந்து உள்ளக்க நல்ல பெரிய இடம், வந்து நல்ல பெரிய இடமா இருக்குது. அதனால் இந்த இடம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடையும் அவங்க வந்து வாடகைக்கு தான் வந்திருக்காங்க. பட் அதோட இது வந்து வாடகை கொஞ்சம் கம்மி தான். வாங்க கடைக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துலாம். உள்ள லைட்லாம் போடலண்ணே, போட்டிருக்கேன். சரி சரி போதும் போதும். பிள்ளைக்கு அடுத்த எக்ஸ்ட்ரா லைட் போடுற மாதிரி இருக்கும். இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா லவ் பேர்ட் வந்து தனித்தனியா வந்து ஜோடி ஜோடியா போடுற மாதிரியே செட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஊருக்கு வேக்காமணி வச்சிருக்காங்க. இந்த லவ் பேர்ட் அண்ட் ஆப்ரிக்கன் கிடக்கு. இந்த கடையில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி புறா, நான் சொல்லியிருப்பேன், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புறா தான் நிறைய சேல்ஸ் ஆகும் ஏரியாவில் இருந்தனால. அதனால உங்களுக்கு புறா வேணும்னா மறக்காம அந்த கடையை விசிட் பண்ணுங்க. லொகேஷன் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நீங்க சிப்பில் வந்துருந்தீங்கன்னா பாத்துக்கிட்டே மறக்காம செக் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா கால்கையில லவ் பேர்ட்ஸ் ஒரு சின்ன சிப்ட் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். கால்கையில் ஒரு பேர் கிடக்கு. அடுத்த ஜீப்ரா பிஞ்சஸ் கிடக்கு. அதுக்கடுத்த பிஞ்சஸ் வந்து நிறைய கிடக்கு. அது வந்து புறா தான் கீழே புறா நிறைய கிடக்கும். இந்த அண்ணன் கடையில ஃபுல்லாவே புறா தான் அதிகமாவே இருக்குது. இன்னைக்குதான் வந்து இந்த கடை ஓப்பன் அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே அங்க இருந்தா எடுத்து நினைச்சோம். அதுக்கு அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க சொல்லாம போலாம. அதுல நம்ம வந்து வீடியோ எடுத்து வந்தாச்சு. நீங்கள் வந்து தூத்துக்குடியில் பக்கத்தில், அதாவது இந்த தாளந்தனர் பக்கத்தில் உள்ள வெள்ளப்பட்டி, தரவகுளம் அண்டு இந்த சௌரியாபுரம், ராஜபாளையம் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அண்ணன் கடையிலே உங்களுக்கு தேவையான வந்து வாங்கிக்கோங்க. புறா மோஸ்ட்லி புறா வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அந்த அண்ணன் வந்து ஆல்ரெடி கால் கொஞ்சம் சரிச்சு நடப்பாங்க அப்படின்னு. இந்த வயசுலேயே அவங்க வந்து பெட் ஷாப் வச்சு தான் நான் வந்து சோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்காங்க. வீட்லேயே நிறைய வளர்த்துட்ருக்காங்க. வீட்டில் வந்து நான் இன்னொரு நாள் போய் வீடியோ எடுத்து போகிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போவேன். இது பார்த்தீங்கன்னா கடையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புறா தான் அதிகமாக மோஸ்ட்லி இருக்குது. அது லவ் பேர்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன், லவ் பேர்டுக்கு ஆஃப்ரிக்கனுக்கு ஃபின்ச்சஸ்க்குலாம் கேஜ் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. புறாவுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கேஜ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஃபுல் புறா தான் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு புறா வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேரா வேணும்னாலும் பிரச்சனை இல்லை, இல்லை மேல் வேணும், இல்லை ஃபீமேல் வேணும், இல்லை எந்த வகையான புறா வந்து மாடலிங் புறா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்டால் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேராக பார்க்க முடியல அப்படின்னாலும் நம்ம சேனலே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்னாலும் நம்மளே டெலிவரி பண்ணிடலாம். அதாவது கொஞ்சம் பஸ்ஸில் போட்டு வரனால ட்ராவல் சார்ஜ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். பட் நம்ம வந்து எந்த ஊர்னாலும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷும் இவங்களை பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் போச்சுலேயே ஒரு 2 பீட்டா ஃபிஷ் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேலு, பீட்டா ஃபிஷ்லேயே ஃபீமேலு. பீட்டா ஃபிஷ்னா ஃபைட்ரு தான், நம்ம வந்து நார்மலாக ஃபைட்ருன்னு சொல்லுவோம். அதான் பீட்டா ஃபிஷ்ஷுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கடுத்த மாலியும் இங்கே இருந்தது இருக்குது. இந்த தண்ணி தொட்டி பார்த்திங்கன்னா இன்னும் மோட்டர்லாம் ரெடி பண்ணல. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து மாற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இன்னும் தண்ணி கூட மாற்றாமல் தான் வச்சுருக்காங்க. சீக்கிரமே தண்ணிலாம் மாற்றிடுவாங்க. அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த கடை வந்து கொஞ்சம் பெரிய கடை இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் டேக் வைக்க போகிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வைக்கிற நம்ம வந்து ரொம்ப பெருமைப்பட்டுருக்கோம். ஏன்னா அவங்க சைக்கிள் தான் வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் சைக்கிளில் தான் எங்கேனாலும் போயிட்டு எங்கேனாலும் வந்துட்டு இவங்க வந்து வாங்கி போட்டுட்ருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா சீலிங் தான் போட்டிருக்கு. ஹைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் தான். பட் வந்து ஹீட் அந்தளவுக்கு இறங்காததுனால பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஃபேன் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்த கலர் கோழி குஞ்சுலேருந்து எல்லாமே இங்கே வந்து இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் இந்த பெட் ஷாப் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விசிட் பண்ணி வீடியோ போடுற மாதிரி மைக் வந்து வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது விசிட் பண்ண சொல்லனா வீடியோ வந்து நம்ம பேசுகிறதுலேயே கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் பேசுகிறதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போதே வந்து நம்ம கடையில் விசிட் பண்ணி பக்கத்தில் வச்சு பேசுகிறது பார்த்திங்கன்னா அந்த மைக்கோட பேசுகிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் பார்த்தாலே தெரியும். அந்த மைக் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுறக்காண்டி மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது கேமராமேன் அப்படின்னு ஒரு பையனை கூட்டு போயிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால் பார்த்திங்கன்னா நானே வாங்கி எடுக்க வேண்டியதாகிடுச்சு ஃபுல்லாகவே. அதை ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நல்லா தான் எடுத்தாப்புல. ஃபஸ்ட்டு அதுக்கடுத்த ஃபுல்லாக வந்து எடுக்கணுன்னா நம்ம வந்து பேசிக்கிற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் இல்லையா. அதனால் நம்ம கொஞ்சம் மட்டும் பேசிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நானே வீடியோ எடுத்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் பெட்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய பெட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து நம்ம வந்து நேராகவே ஒரு மைக் வச்சு ஒரு வீடியோ எடுத்து மேக் பண்ணிடுவோம் வீடியோ சேனலில். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். பெட் ஷாப்பில் சேல் பண்ணுறக்கும் நம்ம நேரில் சேல் பண்ணுறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் தூத்துக்குடினா சீக்கிரமே நீங்கள் வந்து காலே பண்ணலாம். நம்ம நம்பர் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்க. நம்ம நம்பர் வந்து பர்சனலாக தரேன். நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நான் வந்து ஹோம் விசிட் மாதிரி பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். அது புறாவாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், எதுனாலும் மொத்தத்தில் பெட்ஸ் அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தூத்துக்குடி அப்படின்னா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோம் வீடியோ, அதாவது நான் வச்சுருக்க ஃபார்ம் வீடியோ வந்து ஓயாமல் அதே போட்டுட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அது யாராக இருந்தாலும் சரி தான். ஏன்னா ஒரே வீடியோவே ஒரே மாதிரி போட்டால் வந்து எல்லாத்துக்கும் போர் அடிக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம வந்து இப்படி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. மைக்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு பெட் ஷாப்லேயும் நம்ம வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெட் ஷாப்பே நல்லா வந்து பெனிஃபிட்டாக முடிஞ்சுது. இதான் அவங்க பக்கத்தில் நிற்க பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக காட்டுறாங்க. அதான் அவங்களோட சைக்கிளு. இதில் தான் அவங்க வந்து மோஸ்ட்லி அங்கே டவுனுக்கு போய் ஏதாட்டும் வாங்கணுன்னா போய் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து மயில் புறாலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிருந்தாங்க போல். அதாவது அந்த கடையில் இங்கே வந்த பூசில் ஒரு நாள்லேயே இங்கே வந்து மொத்தமாக போட்டிருந்தாங்க. அதனால் சண்டை போட்டு ரெக்கே ஃபுல்லாக பிச்சு வச்சுருக்கு. கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முயல் கிடக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபீமேலு. வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. லோ ப்ரைஸில் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதுவும் நீங்கள் அந்த சேனல்லேருந்து போயிருக்கீங்க, டியூட்டி பேட்ஸ் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, கண்டிப்பாக அவங்க 20 ரூபா வரைக்கும் குறைப்பாங்க ஒவ்வொரு பெட்டுக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த பெட் ஷாப் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டீ வாங்கிட்டான்னு சொல்லி, நம்ம ஆல்ரெடி பாய்ஸ் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு போனாலுமே டீ தான் வந்து ஆசைப்படுவோம். டீ குடிச்சு வரலாம் அந்த மாதிரி தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி அவங்க வந்து டீ வந்து வாங்கி கொடுத்து நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. காலையிலே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நானும் அந்த அண்ணன்ட்ட வந்து என்கரேஜாக தான் பேசுவேன். பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். எக்ஸ்ட்ரா கேஜ் வாங்கி போட்டு நல்லா பெருசாக பண்ணுங்கண்ணே, ஒரு நேம் போர்டு கொஞ்சம் பெருசாக வாங்கி அப்படி நானும் செட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அவங்களுக்கு வந்து பைசா தட்டுப்பாடு. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடி வந்துடுவாங்க நான் வந்து நம்புகிறேன். இதோட பெரிய பெட் ஷாப்பாக வைக்கணும்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். அது வந்து உங்கள் சப்போர்ட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கொடுங்க. அதாவது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா இவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி 8 நிமிஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. யூஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த ஆளுக்கு போய் சேரும். எனக்காண்டி இல்லை, அந்த அண்ணனுக்காண்டி லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.